ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, அந்த யூடியூப் அல்காரிதம் இருக்கு இல்லையா? அத பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம இப்போ ஷேர் ஸ்க்ரீன் போயிடலாம். ஸோ, இந்த யூடியூப் அல்காரிதத்தில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நமக்கு இந்த டிஸ்ப்ளேல வரக்கூடிய இமேஜஸ் எல்லாம் வருது, இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல வரக்கூடிய இமேஜஸ் வருது. நம்மளுடைய வாட்ச் ஹேபிட்ஸ வந்து எப்படி யூடியூப் ரீட் பண்ணுது, அத பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ, இது என்னுடைய வீடியோஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்ல காட்டியிருக்கு. ஓகே, ஃபைன். இதில நான் ஒரு வீடியோ கிளிக் பண்றேன். இதில எந்த வீடியோ நம்ம கிளிக் பண்றோமோ அது ப்ளே ஆகும். நம்ம எந்த வீடியோஸ் அடிக்கடி பார்க்குறோம், அத பொறுத்து தான் இங்க வருது. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோடைய டைட்டில், கீழ இந்த சேனல் நேம், எவ்வளோ வியூஸ் ஓடிருக்கு, எவ்வளோ நாளைக்கு, இது 11 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அந்த மாரி காட்டுது. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ, நம்ம இதில டபுள் கிளிக் பண்ணோம்னா, அந்த வீடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட் ஓடுது. உங்களுக்கு ஆட் வேண்டாம்னா, இங்க ஸ்கிப் ஆட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ, இதில வர்றது, சைட்ல வர்றது வந்து நம்ம சஜஸ்டட் வீடியோஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஓகே. இந்த சஜஸ்டட் வீடியோஸ் வந்து எப்படி வருதுன்னா, நான் எதுவும் அகைன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு யூடியூப் அல்காரிதம் திங்க் பண்ணி குடுக்குறது. ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சஜஸ்டட் வீடியோல வேற சில வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே, நான் எனக்கு இந்த வீடியோ தான் பார்க்க பிடிக்குதுன்னா, நான் இத இப்படி கிளிக் பண்ணேன்னா, இந்த 3 டாட் இதில ஆட் கியூங்கிற ஆப்ஷன யூஸ் பண்ணேன்னா, இங்க வந்து உங்க இந்த வீடியோ ஸ்டோர் ஆயிடும். ஸோ, இப்போ இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து தம்ஸ் அப் பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? தம்ஸ் அப் பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். இதான் தம்ஸ் அப். இத நான் இப்ப பிரஸ் பண்ணேன்னா, இப்படி கிரே கலர் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து லைக்ட் வீடியோஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். லைக்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இதில வீடியோவா அது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ, வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க வந்து லைக்ட் வீடியோஸ் கிளிக் பண்ணியே இந்த வீடியோவ போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் லேட்டர்ன்னு இருக்கு இல்லையா? அதுவும் அத மாரி ஒரு ஆப்ஷன் தான். அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, இந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் இப்படி கீழ டிராக் டவுன் பண்ணி வரும்போது, எனக்கு ஒரு வீடியோ வந்து ஃபியூச்சர்ல பார்க்கணும்னு தோணுது. ஆனா, இப்ப எனக்கு டைம் இல்ல. ஆனா, ஃபியூச்சர்ல வரும்போது நான் இந்த சஜஸ்டட் வீடியோ வந்து நான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அப்போ என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்? இப்போ அடுத்தாப்புல உடனே பார்க்கணும்னா ஆட் கியூன்னு பார்த்தோம். ஃபியூச்சர்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாங்கிற மாரி யோசிச்சோம்னா, என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்? இப்படி டிராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு சஜஸ்டட் வீடியோஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ, நான் இந்த வீடியோவ ஃபியூச்சர்ல பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அப்ப இங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் டூ வாட்ச் லேட்டர்ங்கிற ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, இதுல போயி வாட்ச் லேட்டர்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து உங்க வீடியோ அந்த வீடியோ ஸ்டோர் ஆயிருக்கு உங்களுக்கு. இதுல வந்து ஷார்ட்ன்னு இருக்கு இல்லையா? அதுல வந்து நீங்க வந்து இப்போ ஓல்டஸ்ட் நியூஸ் இருக்கு. இதுல வந்து டேட் வந்து நியூயர்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க முதல்ல இப்ப ரீசென்ட்டா வாட்ச் லேட்டர் குடுத்தது வந்துரும். மோஸ்ட் பாப்புலர்னா எது அதிகமா நீங்க வாட்ச் லேட்டர் குடுத்ததுல நெறைய பேர் பார்த்துருக்காங்கங்கிறது, டேட் பப்ளிஷ்டு, அதாவது அந்த வீடியோ வந்து புதுசா பப்ளிஷ் பண்ண வீடியோல எது நியூயஸ்ட், அதுல எது ஓல்டஸ்ட், அந்த மாரி ஷார்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இதுல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்க ஒரு வீடியோ தான் ஆட் பண்ணணும்னு இல்ல. நீங்க வரிசையா நெறைய வீடியோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே அதே சேம் மெத்தட் தான். அந்த 3 பின் வந்தவுடனே, நீங்க அதில போயிட்டு ஆட் கியூ குடுக்கணும். இப்போ கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோவா இருக்குது. ஸோ, அதனால தான் இப்படி உங்களுக்கு இங்க சுத்திட்டு இருக்குது. நெட் கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அதுக்குள்ள வந்துருச்சு. ஓகே. ஸோ, இப்போ நம்ம இங்க வச்சு கிளிக் பண்ணோம்னா, இந்த இடத்துல 3 டாட்ஸ் வருது இல்லையா? ஸோ, இப்போ 2 ஆட் பண்ணியிருக்கோம். இதில 3, 4, 5ன்னு எத்தன நாளும் இந்த டாட்ஸ்ல வச்சுட்டு, இங்க கிளிக் பண்ணி ஆட் டூ கியூ குடுக்க ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ, இதில வேற என்ன ஆப்ஷன்லாம் இருக்கு? சேவ் டூ பிளேலிஸ்ட். சேவ் டூ பிளேலிஸ்ட்டுக்கும் நார்மலா இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க வேற வேற பிளேலிஸ்ட் வச்சிருப்பீங்க ஹெட்டிங்ல. அதுல ஒரு ஹெட்டிங்ல போய் இந்த வீடியோ ஸ்டோர் ஆகும். கேட்டகரைஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கறதுக்கு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு சேவ் டூ பிளேலிஸ்ட். ஆ இப்போ வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணாம நான் பின்னாடி பார்த்துக்கிறேன்னு சேவ் பண்றதுக்கு பேர் வந்து வாட்ச் லேட்டர். ஸோ, இதுதான் அது 2க்கும் உரிய டிஃபரன்ஸ். நாட் இன்ட்ரஸ்டட்னா நீங்க YouTube வந்து கம்யூனிகேட் பண்றீங்க. எனக்கு இந்த வீடியோ பார்க்க பிடிக்கல. ஸோ, இந்த வீடியோக்கு சிமிலரா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் YouTube அல்காரிதம் நோட் பண்ணி வச்சுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். டூ நாட் ரெக்கமெண்ட் சேனல்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் நேம் சொன்னேன் இல்லையா? இவருடைய சேனல்ல இவருடைய தாட்ஸ் எனக்கு பிடிக்கல. இவருடைய பிரசன்டேஷன் எனக்கு பிடிக்கல. அல்லது இவருடைய வீடியோஸ் அவ்வளோ நல்லா இல்ல, ட்ரூத்ஃபுல்லா இல்ல. அது மாரி ஏதாவது உங்க பெர்சனல் ஒப்பீனியன் தான். நினைச்சீங்கன்னா, டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல்னு இதில கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த சேனலுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வராது. ஹோம் ஸ்க்ரீன்லயோ அல்லது சஜஸ்டட் வீடியோஸ்லயோ முடிஞ்ச மட்டும் அல்காரிதம் வந்து அத பின்னாடி தள்ளி விட்டுரும். ஸோ, இதில ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து செக்ஷுவல் கன்டென்ட் அதிகமா இருக்கு இந்த வீடியோல. அதனால இது வேண்டான்னு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். வயலேட் அண்ட் ரிப்பல்சிவா இருந்தா ரிப்போர்ட் பண்ணலாம். ஹேட்ஃபுல் ஆர் அப்யூசிவ் கன்டென்ட்டா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலாம். ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் கன்டென்ட்டா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலாம். ஸ்பாம் ஆர் மிஸ்லீடிங்கா இருந்தா கூட நீங்க இதில வச்சு கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட்ன்னு குடுத்துறலாம். நான் இப்போ எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால கேன்சல் குடுத்துடுறேன். ஸோ,
இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்க்கு கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இதுதான் யூடியூபோட நீங்கள் அல்காரிதம்க்கு நீங்கள் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ். ஸோ ஆஸ் ஐ செட், நான் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஷேர் ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாஸுடைய லோகோஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த லோகோலனா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாத ஷேர் பண்ண முடியாது. அக்கௌண்ட் இல்லாத அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ தேட்ஸ் ஒன் மெத்தட். அண்ட் இது லோட் ஆகிறதுக்கு அகெயின் ஃபுல் பண்ணுது ரொம்ப. இன்றைக்கி என்னென்னு தெரில, சிஸ்டம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் 83 கமெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. கமெண்ட்ஸே அதே மாதிரி ஷார்ட் பை ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் வரும், கொடுத்துட்டிங்கன்னா கமெண்ட் சேவ் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம ஷேர் அப்புறமா பார்ப்போமா? ஓகே, ஷேர் அப்புறமா பார்ப்போம். டிஸ்ரிகார்ட் திஸ் கிளிப். ஸோ இந்த இருக்குல்லையே, இதுதான் ஷேர் ஆப்ஷன். ஸோ இந்த ஷேர்லேன்னு உங்களுக்கு எல்லா இதுவும் வரும், லோகோஸ். அதில் எந்த லோகோ உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணியும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷார்ட் லிங்காக காப்பி ஆகும். ஸோ அதுதான் இதோடைய பியூட்டி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கமெண்ட்டு, இதுதான் அந்த கமெண்ட்டு. இதில் ஏதாவது இப்படி ஷேர் பண்ணணும், கமெண்ட், சாரி சேவ் இல்லை கமெண்ட்டுன்னு வருது. கமெண்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது கமெண்ட்டாக சேவ் ஆகிடும். அண்ட் மற்றவங்க பண்ண கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இப்படி தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக பெல் சிம்பலில் போகும். அவங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான். அண்ட் அகெயின் அல்காரிதம் வேல்யூவும் உங்களுக்கு ரீட் பண்ணும். அண்ட் இந்த கமெண்ட்ஸையுமே நீங்கள் ஷார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டாப் கமெண்ட்ஸ், நியூவஸ்ட் கமெண்ட் எதுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் நியூஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு கமெண்ட்ஸ், இதெல்லாம் புதுசாக வந்துருக்குங்கிற கமெண்ட்ஸ். இந்த நியூஸ் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோவில் புதுசாக வந்துருக்க கமெண்ட்ஸுக்கு நீங்கள் ஹார்ட் கொடுக்குறதுக்கோ தம்ஸ் அப் கொடுக்குறதுக்கோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகைன் இதில் வந்து ஜாயின் ஆப்ஷன், ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு கிரியேட்டர் வேறு வேல்யூ அமௌண்ட்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தட் ஆப்ஷன். ஸோ இங்கே சப்ஸ்கிரைப் நீங்கள் கிளிக் பண்ணி இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டிய அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இங்கே பெல் சிம்பிள் வரும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க இப்போ என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இமெயிலில் கூட வரலாம். அது நீங்கள் ஜென்ரலான யூடியூப் செட்டிங்கில் கொடுக்குறது. ஜென்ரல் யூடியூப் செட்டிங்கை பற்றி நம்ம இன்னொருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரெஸ்லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு இந்த சஜஸ்டட் வீடியோ கொடுக்கலையே அதே மாதிரி ப்ரெஸ்லைன்ஸ் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் சஜஸ்ட் பண்ணுவோம். நன்னுனா எந்த நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வராது. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர், அவருக்கு ஒரு சப்போர்ட் காட்டுற மாதிரி சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க. ஓகேங்களா? அண்ட் ஒருவேளை உங்களுக்கு ஹோம் பேஜில் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரலாம், உங்களுக்கு மெயில் அலாட் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பெல் சிம்பிள். நான் ஆள் கொடுத்துறேன். ஸோ இதுதான் அந்த பெல் சிம்பிள். உங்களுக்கு வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் திஸ் பெல் சிம்பிள். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வீடியோ எப்படி முதல்ல வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு, அதை பற்றி ஒரு வீடியோ சீக்கிரமாக போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தட். அண்ட் யூடியூப் பிளேலிஸ்ட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூடியூப் பிளேலிஸ்ட் எங்கே போய் பார்க்கணும், இந்த இருக்குல்லையே இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கும் போது உங்கள் லாகின் லோகோ காட்டும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் வரும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே இந்த வீடியோ அடுத்தப்பில் ப்ளே ஆகும். இந்த வீடியோ ப்ளே ஆகணும் யூடியூப் சஜஸ்டட் படி இருந்தால். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால் அதையும் காட்டிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, உங்களுடைய மெம்பர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குது, யூடியூப் ஸ்டுடியோ, வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா இதில் மாற்றி பண்ணிக்கலாம், சைன் அவுட் பண்ணிக்கலாம், அப்பியரன்ஸ் மாற்றுறது. அண்ட் அகெயின் ஆடுக்கு போகுது. ஆடு முடிஞ்சோடனே இந்த வீடியோ ப்ளே ஆகும். ஆக்சுவலாக யூடியூப் அல்காரிதம் படி வேற ஒரு வீடியோ ப்ளே இருக்கணும். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே இது ப்ளே ஆகணும் யூடியூப் அல்காரிதம் படி. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ தான் ப்ளே ஆகும். பட் இந்த சஜஸ்டட் வீடியோஸுடைய அல்காரிதம் வந்து ரிவர்ஸ் ஆகும். லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும், நான் இங்கிலீஷ் செட் பண்ணியிருக்கேன். என்ன கண்ட்ரி, லொக்கேஷன், இந்த செட்டிங்ஸ் தான் நான் சொன்னேன் யூடியூப் செட்டிங்ஸ். இதில் போய் தான் உங்களுக்கு மெயில் அலாட் வேணுமா, என்னெல்லாம் வேணுங்கிறது செட் பண்ணோம். இது உங்களுக்கு வீடியோ இங்கே நம்ம கொடுத்துருக்க சஜஷன் படி ஆட்கியூவில் பண்ணனால மாறுது பாருங்கள். இது ஹெல்ப்புக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு கீவேர்டு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டட் மோடை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ரெஸ்ட்ரிக்டட் மோடை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து சைல்டு ஃபில்டர் மாதிரி. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நம்ம இப்போ சேனலுக்குள்ளே போனால் தான் நமக்கு பிளேலிஸ்ட் தெரியும்.
ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் இதில் வந்து நான் போயிட்டேன்னா இல்லை பிளேலிஸ்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஏஆர் காலருங்கிற பிளேலிஸ்ட். இதில் போய் நான் அந்த வீடியோவை நம்ம வந்து சேவ் பண்ணோம்னா அந்த வீடியோ வந்து இதில் சேவ் ஆகும். ஸோ நம்ம திரும்ப போய் பண்ணிட்டு வரலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு திரும்ப போகிறேன். திரும்ப இந்த வீடியோவை சேவ் கொடுக்குறேன். சேவ் இங்கே கிளிக் பண்ணால் எனக்கு ஏற்கனவே இருக்கிற பிளேலிஸ்ட் எல்லாம் வரும். ஸோ சரி, வேற ஒரு வீடியோ வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே சேவ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஏற்கனவே இருக்கிற பிளேலிஸ்ட் எல்லாம் வரும். ஸோ இதில் வந்து நான் ஏஆர் காலிங்கில் ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஏஆர் காலிங்கை திரும்பவும் கிளிக் அன்செலக்ட் பண்ணிட்டு திரும்ப செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு அகெயின் வில் பி கோயிங் இன் டு த யூடியூப் சேனல். ஸோ இது வந்து பார் ஆட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இந்த பார் ஆட். இது வந்து கார்ட்ஸ். இதில் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நான் என்னென்ன வீடியோ எல்லாம் கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் சொல்லுவேன் இல்லையா, கார்ட்ஸ் கிளிக் பண்ணுறது. அது இந்த மாதிரி ஐ சிம்பிள் வரும்போது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் யூடியூப் சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் நம்ம சேனல் நம்முடைய நெட்வொர்க் கனெக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ யூடியூப் சேனல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் இங்கே போனீங்கன்னா இதில் இருக்கிற சேனலில் இருக்கிற அவ்வளோ வீடியோஸ் வரும். இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஏஆர் காலிங்கில் போட்டோம் இல்லையா, ஏஆர் காலிங்கில் 2 வீடியோ தான் இருக்குது. 2வது வீடியோவாக நம்ம ஆட் பண்ண வீடியோ போய் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது பிளேலிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் உள்ள இன்டர்னல் செட்டிங்ஸ் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக உள்ள வீடியோஸ் மேலே வர்ற மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் கொடுத்தேன்னா இந்த இருக்கு இல்லையா செட்டிங்ஸ், இதில் வந்து பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ், இதில் போய் ஆட் வீடியோ நியூ வீடியோஸ் ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட்டுக்கு வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டோம்னா புதுசாக இந்த வீடியோ வந்து மேலே போயிடும். இதில் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் இனிமேல் ஒரு வீடியோ ஆட் பண்ணேன்னா அந்த வீடியோ வந்து மேலே வந்து உட்காரும் இந்த 2 வீடியோஸ்க்கு மேலே. ஸோ அது இன்னொரு ஆப்ஷன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன். ஸோ நம்ம ஹோம் பேஜ் போகிறோம். ஹோம் பேஜ் போயிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். இது ஏற்கனவே இருக்கு. ஸோ வீடியோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம் அதே ஏஆர் காலிங் பிளேலிஸ்ட்டில். நான் சேவ் கொடுத்து வருது. ஏஆர் காலிங் பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஆட் ஆகலை. நம்ம கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப இந்த வீடியோ முதல்ல இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணும்போது இந்த வீடியோ கீழே இருந்தது. பட் இப்போ வந்து இந்த வீடியோ இப்போ நம்ம ஆட் பண்ணது பிளேலிஸ்ட்டில் உள்ள செட்டிங்கை மாற்றினதுனால மேலே வருது. ஸோ இதுதான் யூடியூபுடைய டிஸ்பிளே மெக்கானிசம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கன்வே பண்ணிட்டேன். பட் ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து என்னுடைய சேனல் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு நான் சொன்ன மாதிரி தம்ஸ் அப் ப்ளஸ் கமெண்ட்ஸு ஆல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எனேபிள் பண்ணி விடுங்க. அண்ட் என்னுடைய வீடியோஸை கியூ பண்ணி பாருங்கள். இங்கே தெரியும் உங்களுக்கு யாருடைய வீடியோ நேம். நீங்கள் ஜோயல் ஜான்ஜின்னு தெரியும் இல்லையா, அதெல்லாம் கியூ பண்ணி பாருங்கள். இட்ஸ் டைம் டு சே பை. இட்ஸ் ஜோயல் ஜான்ஜி. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய் பாய்.